கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம நியாயாதிபதிகள் 3வது அதிகாரனை பார்த்து கொண்டிருந்தோம். 3வது அதிகாரத்துல என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை அறியாத இருந்த, ஏன்னா எகிப்திலிருந்து வரும்போது வனாந்திர வழியா நடத்தி கொண்டு வந்தாரு. நடத்தும் போது பறக்காத பிள்ளைகள் எல்லாம் பறந்து சிறு பிள்ளைகளா இருக்கவங்க, அவங்களுக்கு யுத்தம் தெரியாதுல்ல, அவங்களுக்காக வேண்டி கர்த்தர் என்ன செஞ்சாரு, கொஞ்சம் எதிராளிகளை வச்சிருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக யுத்தம் செய்ய பழகாதவர்களுக்காகவும் வச்சிருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம். 3வது, மோசே சொன்ன வார்த்தைக்கு, கட்டளைக்கு, கற்பனைக்கு கீழ்படுறாங்களா இல்லையான்னு பார்த்து, கீழ்படியலைன்னா உங்களுக்கு எதிராளி வேணும்ல, இதற்காகவும் கர்த்தர் செஞ்சாரு, எதிராளிகளை வச்சிருந்தாருன்னு சொல்லி 3 விதமான காரியங்களை பார்த்தோம். அந்த 3 விதமான காரியங்களை பார்க்கும்போது இப்ப என்ன அப்படின்னா, கர்த்தர் சொன்னபடியே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாருங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாதபடிக்கு அந்த எகிப்து தேசத்துல மற்றும் 7 விதமான ஜாதிகள் மக்கள் இருக்கிறார்கள் நம்ம சொல்லி பார்த்தோம். அந்த 7 விதமான ஜாதி மக்களை யோசுவாவும் மோசையும் என்ன செஞ்சாங்க, யுத்தம் பண்ணி விரட்டி விட்டாங்க. ஆனா கொஞ்சம் மக்கள் அவங்க நடுவில் என்ன செய்றாங்க, குடியிருக்கிறாங்க. ஃபுல்லா முழுசும் இந்த விரட்டி விடல. ஏன்னா கர்த்தர்லாம் வச்சிருக்கிறாரு இது அவங்களுக்கு எதிராளியே. அதனால அவங்க மூன்று காரியங்களை சோதிக்கிறதுக்கு சொன்னால ஒன்று சோதிக்கிறதுக்கு அவங்க வச்சிருந்ததுனால அவங்க என்ன அங்க பெண் எடுத்து மாப்பிள்ளை கொடுத்து இப்படி அவங்க விக்கிரங்களெல்லாம் வழிபட ஆரம்பிச்சதுனால கர்த்தர் குஷான் விவசாயமே அனுப்பி இது மொத்தம் 8 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டாங்க. அவங்க உங்களுக்கு அடிமையா இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் கர்த்தர் நோக்கி முறையிடும் போது ரட்சகனை எழுப்பினாரு. அது யாருன்னா ஒத்தினியல், காலைப்பட்டு தம்பி ஒத்தினியல் அனுப்பினாரு. அவன் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணி ஜெயித்தாரு. இதன் பற்றி தேசம் 40 வருஷம் 50 இருந்துச்சுன்னு பார்த்தோம். அடுத்தபடி மீண்டும் அவன் இறந்து போயிட்டார். ஒத்தனையில் இறந்து போன பிறகு மீண்டும் அவங்க நினைச்சிட்டாங்க, பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் செய்ய ஆரம்பிச்சோன்னே கர்த்தர் எக்லோன் இந்த ராஜா கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. மோவாபின் ராஜா எக்லோன் கையில ஒப்பு கொடுத்திருந்தாரு. அந்த எக்லோன் கையில ஒப்பு கொடுக்கும்போது இவங்க அந்த எக்லோன் ராஜாவை என்ன செஞ்சாங்க, 18 வருஷம் என்ன செஞ்சாங்க, அவங்கள சேவித்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க, அடிமைப்படுத்துறதை வச்சுக்கிட்டு திரும்பி இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பிச்சாங்க. முறையிட ஆரம்பிச்சோன்னே கர்த்தர் என்ன செஞ்சாரு, எகுத்து அப்படின்னு சொல்லி, கேராயின் மகன் எகுத்து அப்படின்னு சொல்லி ஒரு ரட்சகனை என்ன செஞ்சாரு, எழும்பி பண்ணாரு. ஆனா இவன் என்ன செஞ்சாரு, இடது கை பழக்க முடியாமனா இருக்கிறான். ஆனா இஸ்ரேல் புத்திரர்ல என்ன செஞ்சான், ஜெயத்தை கட்டளையிடுறவன். இப்ப இவன் என்ன செஞ்சிட்டான்னா, இடது கை பழக்க முடியாமனா இருக்கிறான். இப்ப தேசத்தை யாரு, எக்லோன் நினைச்சிட ஆண்டு கொண்டு இருக்கிறதுனால அந்த உங்கள் விளைச்சல் எல்லாம் கணிச்ச காணிக்கைகளை யாருக்கு கொடுக்கணும், எக்லோன் கொண்டு கொடுக்கணும் இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப அப்படி கொண்டு கொடுக்க போகும்போது என்ன செய்யறான்னா, அவங்களோட சேர்ந்து எகுத்து என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த மோவாப் ராஜாவைய என்ன செய்யற அவங்கள பார்க்க போறான். அப்ப பார்க்க போகும்போது எக்லோனை பார்க்க போகும்போது காணிக்கை கொண்டு போறாங்க. காணிக்கை கொண்டு கொடுத்து முடிச்சோடனே காணிக்கை கொண்டு வந்த ஊழியக்காரங்களாம் என்ன செஞ்சுட்டான், எகுத்து அனுப்பி விட்டுட்டு எகுத்து மாத்திரம் என்ன செய்யறான் அப்படின்னா, எகுத்து ஏற்கனவே என்ன செய்யறான், ஒரு இருபுறமும் கருக்குள்ள ஒரு நீளமான ஒரு கத்தி என்ன செஞ்சிடான் உண்டு பண்ணி, அதே தன் வஸ்திரத்துக்குள்ள என்ன செய்யறான், தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டி கொண்டு வந்திருக்கான். ஏன்னா இது யாருக்குமே தெரியாது, கொண்டு வரான். இப்போ மோபாமின் ராஜாக்கள் என்ன செய்றாங்க, கையில எக்லோன் கையில இவங்க காணிக்கை செலுத்த உடனே இவங்க போயிட்டாங்களா. இந்த நேரத்துல எக்லோன் என்ன செய்யறா, மிகவும் சுளித்த மனுஷனா இருக்கிறான். அதனால இவங்க காணிக்கை செலுத்திட்டு போன உடனே என்ன செய்றா, இவங்ககிட்ட ஒரு வார்த்தை நோட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றான்னு சொல்றா. உடனே அந்த எக்லோன் என்ன செய்றா அப்படின்னா, எகுத்த தனிப்புற அறைக்கு எனக்கு கொண்டு போறான். தனிப்புற அறை தான் ஏசி உள்ளார. அங்க என்ன செய்றான், கொண்டு போறான், குளிச்சனாரை விட்டு கொண்டு போறான். அங்க போய் என்ன செய்றாங்க, கொண்டு செல்லோடைய வாக்கு தேவ வாக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்றாங்க, ஆசரத்தை எழுதுறான். அவங்களுக்கு ஒரு தேவ வாக்கு நான் சொல்லணும்னு சொன்ன உடனே அந்த குளிச்சான அறையில உட்கார்ந்துட்டு இருந்தவன் என்ன செய்றான், தேவக்கு சொன்ன எழும்பி அந்த ராஜா எழும்பி நிற்கும் போது இதான் சமயம்னு சொல்லிட்டு எகுத்து என்ன செய்றான், இடது கை பழக்க முடியாம இருக்கிறான அந்த இடது கைண்டு வலது பக்கத்துல என்ன செய்றான், ஒளிச்சு வச்சிருந்த கத்தியை என்ன செய்றான், கத்தி எடுத்து அப்படியே எடுத்து அந்த எக்லோன் ராஜா வயிற்றுல என்ன செஞ்சுட்டா, குத்திட்டான். வயிற்றுல குத்துறோன்னா அந்த வயிற்றுல குத்துற அந்த அழகு கைப்பிடி இருந்துச்சுன்னா வயிற்றுல குத்தி அப்படியே முதுகுல வெளியில என்ன செஞ்சுட்டு வந்துருச்சு. அந்த அளவுல நீண்டுட்டு நிக்குது. அப்போ அதை கத்தி எடுக்கணும், உங்களால நினைச்சல உருவ முடியாது. அந்த கொழுப்பு சதைகள்லாம் என்ன செய்யுது, கத்தியை நல்லா உருவ பிடிச்சுக்கிட்டு. அதனால என்ன செய்யுது, இப்ப கத்தி இங்க குத்துனது இருக்கு, முதுகுல நுனி இருக்குது. ஆனா பிடிச்சி என்ன செய்ய முடியல, உருவ முடியல. சதை அதை அடைச்சினால
உருவ முடியல. இப்படி இந்த சமயத்துல இருக்கு. இப்போ அவன் என்ன செய்றான், அந்த கத்தி உள்ளே இருந்துட்டு இருக்கறனால அது குடலெல்லாம் குத்தி இருக்கு. குடலெல்லாம் குத்துனால என்ன செய்றான், செத்து போயிட்டான். செத்து போயிட்டான். இப்போ எகுத்து என்ன செய்றான் அப்படின்னா, நேரா அவனை என்ன செய்றான், செத்து போனவன உள்ள போட்டு கதை சாத்தி கதை பூட்டிட்டான். கதை பூட்டிட்டு கொழு மடத்தின் வழியா என்ன செய்றான், வெளியில ஓடிட்டான். ஏன்னா வெளியிலனா மக்கள் இருக்காங்க, நேரம்னா போக முடியாது. அதனால அந்த தண்ணி அறையிலேருந்து கொழு கூடத்தின் வழியா என்ன செய்றான், கடந்து ஓடி போயிட்டான். ஆனா இவங்க என்ன செய்றாங்க, இன்னும் ராஜா வரல, இன்னும் வரல, இப்போ 2 பேரும் பேசி, ஏன்னா வந்து பின்னாலோட்டில போயிருக்கான். அதனால இவங்க என்ன செய்றாங்க, இன்னும் 2 பேரும் பேசி கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுடைய வேலைக்காரங்களாம் என்ன செய்றாங்க, வெளியில உட்காந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்க வர தாமதித்து கொண்டிருக்கிற நேரம். இப்போ அவங்க வெளியில எல்லாம் இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட பேசிட்டு தானே இருக்காங்க, தெரியும். பின்னாலோடி போனது இவங்களுக்கு தெரியாதுல்ல. இவன் என்ன செஞ்சுட்டான்னா, நேர போய் என்ன செஞ்சுட்டான், கதை சாத்தி போட்டி போட்டுச்சு. அவன் ஊழியக்காரங்கள்லாம் என்ன செய்றாங்க, தேடி வரக்கு முன்னால இவன் என்ன செய்றான்னா, அவங்க சலித்து போக மட்டும் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி இன்னும் வரல, அப்போ ஒரு வேளை பேசிட்டு பாத்ரூம்ல இருக்காரு போல, அதை நம்ம கூப்பிட்டு அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, இவங்க கதை தட்டி தட்டி பாக்குறாங்க. ஆனா வந்து திறக்கலன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க பொறுமையா இருக்கணும் அவ்வளவுக்கு எவ்வளவு காத்திருந்தாங்க. அப்படி இருந்தும் திறக்க வராதனால என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இப்போ அவங்க 2 பேரும் உள்ள இருந்து யாராவது திறக்கணும்ல, ஒருத்தர் திறக்காம இருக்கிறதுனால என்ன ஏதுன்னு சொல்லி சந்தேகத்துல இவங்க என்ன செய்றாங்க, வேறு சாவி எடுத்து என்ன செய்றாங்க, திறக்கிறாங்க. வேறு சாவி எடுத்து திறங்குறாங்க. திறந்து பார்க்கும்போது அவங்க ராஜா யார், எக்லோன் நினைச்சிடான், மறித்து போய் கிடக்குறான். ஆனா இந்த ஏகுத்தி நினைச்சிடான், குத்தி கொண்டு போட்டுட்டு கதை பூட்டி போட்டுட்டு நேரம் நினைச்சிடான், சேயத்து சிலைகள் உள்ள இடத்தை கடந்து சேராத்து இந்த இடத்துக்கு நினைச்சிடான், தப்பிச்சு ஓடிட்டான். அங்க போய் என்ன செய்றான் அப்படின்னா, அங்க எப்ராஹிம் ஜனங்களை என்ன செய்றான், மலையில இருந்து என்ன செய்றான், எக்கால ஊத்துறான். அங்க அங்க வந்து எப்ராஹிம் மலையில போய் இப்ப எகுத்தி என்ன செய்றான், எக்கால ஊத்துறான். எக்கால ஊத்துனோடனே அவங்களோட இஸ்ரேல் சரித்திர அவனோட எல்லாரும் என்ன செய்றாங்க, அவனோட கூட மலையில இருந்து எல்லாரும் கீழே இறங்கி வராங்க. அவர்கள் என்ன செய்றாங்க, இவனுக்கு முன்பாக நடந்து போறாங்க. அப்போ எகுத்தை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் எங்கள் பகிர்ந்தராக மோவாபின் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று அவன் என்ன சொல்றேன், எல்லாரும் என்ன செய்யுங்க, பின்தொடர்ந்து வாருங்க, அவனை கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இப்ப என்ன செய்றாங்க, எக்லோன் ராஜாவை பின்தொடர்ந்து போறாங்க. மோவாப் குடிகள் எல்லாரும் அடிச்சுறாங்க. யோதத்துறைகளை பிடித்து ஒருவனே கடக்க ஒட்டாதபடிக்கு பாதுகாத்து என்ன செய்யறாங்கன்னா, நேராக மோவாபின் ஏறக்குரிய 10,000 பேரை என்ன செஞ்சுட்டா, வெட்டி போட்டுட்டான். இப்போ எகுத்து வந்து மோவாபில் 10,000 பேரை வெட்டி கொண்டு போட்டுட்டான். அவர்களும் எப்படிப்பட்டவர்கள், நல்ல புஷ்டி உள்ளவர்கள், நல்ல பராக்கிரமசாலியா இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் ஒருவனும் என்ன செய்யல, தப்பாதபடிக்கு 10,000 பேரை என்ன செஞ்சுட்டான், வெட்டி கொண்டு போட்டான். இப்ப அந்த நாட்கள்ல மோவாப் இஸ்ரேல் கையின் கீழ் என்ன செய்றான், இப்ப தாழ்த்தப்பட்டுட்டான். அதனால இப்ப தேசம் என்ன செய்யுது, 80 வருஷம் என்ன செய்யுது, அமைதலா இருந்துச்சு. அந்த அதிகாரத்துல பார்த்தோம் 40 வருஷம் தேசம் அமைதலா இருந்துச்சு பார்த்தோம் அவங்க போன பிறகு. இப்போ வந்து என்ன செய்யுது, 80 வருஷம் அமைதலா இருந்துச்சது இருக்குன்னு பாக்குறோம். அதுக்கு அப்புறம் வந்து இந்த சம்பத்துக்கு 2 பேருக்குள்ள சம்பத்துக்கு பிறகு ஆனாதி குமார் சம்கார் என்ன செய்றான், எழும்பி வரான். சப்கார் எழும்பி வந்தோடனே அவன் என்ன செய்றான், ஒரு பெலிஸ்தரின் 600 பேரை, பெலிஸ்தர்ல நினைச்சிடா 600 பேரை நினைச்சிடும், ஒரு தாட்டுக்கோளால நினைச்சிடான், அவங்கள உரி எடுத்து அவங்களுக்கு நினைச்சிட ஜெயத்தை கட்டளையிட்டாரு. இவ்விதமாக சம்காரம் நினைச்சிடா 600 பேரை ஒரு தூட்டுக்கோளால நினைச்சிடான், பெலிஸ்தரை முறியடிச்சிட்டான். இப்படியாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு நினைச்சிடாங்க ரட்சிப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக 4வது அதிகாரத்தில் நினைச்சிடா எகுத்து நினைச்சிடா இப்ப மரணம் அடைஞ்சிட்டான். எகுத்து இவங்களுக்கு உதவி செஞ்சவன் நினைச்சான், மரணம் அடைஞ்சு போயிட்டான். பின்பு இஸ்ரேல் புத்திரர் நினைச்சாங்க, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்படைந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எகுத்து மறைந்தபடி அவங்க வந்து ஒவ்வொரு நியாயபதி காலத்துல நினைச்சவங்க மனம் திரும்பாங்க. அதுக்கப்புறமா நினைச்சிருவாங்க திரும்ப அவங்க இறந்து போனோடனே அதை விட்டு விலகிடுவாங்க. அதே போலதான் இப்ப என்ன செய்றாங்க, எகுத்து மரம் அடைந்தோடனே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிறவங்களும் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. பெண் மாப்பிள்ளையெல்லாம் அவங்க இதுல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கர்த்தருக்கு கிடைச்சது கோபம் வந்துருச்சு. கோபம் வந்ததுனால இவர் என்ன செய்றாருன்னா, இவங்களுக்கு ஒரு மகன் ஆசோரின் ராஜாவாகிய யாபீன் என்னும் கானானுடைய ராஜாவின் என்ன செய்றாரு, கானான் ராஜாவின் கையில் என்ன செய்றாரு, விற்று போடுறாரு. ஆசோர் இருக்கிற யாபீன் என்னும் கானானுடைய ராஜாவின் கையில் என்ன செய்றான், விற்று போடுறாரு கர்த்தர். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா அப்படின்னு சொல்லி பேர். அவன் வந்து என்ன செய்றான் அப்படின்னா, இப்ப இவங்கெல்லாம் யுத்தத்துக்கு வந்திருக்காங்க தெரிஞ்ச உடனே 900 இருப்பிடங்கள் என்ன செய்றான், அவன் கையில இருக்குது. அதனால அந்த 900 இருப்பதிலே கொண்டு அவன் இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்றான்,
20 வருஷம் நினைச்சாங்க கொடுமைப்படுத்துறான். அந்த ஆசோரின் ராஜா யாபின் நினைச்சான். யாபினுடைய சேனாதிபதி சிசரா பிரஜாதி பட்டத்துல கூட்டியிருக்கிறான். இப்ப இங்க யுத்தத்துக்கு வந்துக்கா தெரிஞ்ச உடனே 930 என்ன செய்யறாங்க, கூட்டிக் கொண்டு யாபின்னு நினைச்சிடறான். கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் புத்திர நடுவில் நினைச்சிடான் கொடுமைப்படுத்த போறான். அப்படி என்னன்னா 20 வருஷம் அவங்களை நினைச்சிடான் கொடுமைப்படுத்துறான். கொடுமைப்படுத்தினா இப்ப இஸ்ரேல் புத்திரர்கள் நினைச்சிடறாங்க கர்த்தரை நோக்கி நினைச்சிடறாங்க, முறையிடுறாங்க. முறையிடும் போது அக்காலத்துல லபிதோத் மனைவியாகிய தேபோரால் அப்படின்னு சொல்லி ஒரு தீகிதாசியனால் நினைச்சிடா. அந்த சமயத்துல இஸ்ரேல் நினைச்சிட நியாயம் விசாரிச்சு கொண்டிருக்கிறான். அவங்க நினைச்சிடாங்க எப்ராஹிம் மலை தேசமான ராமாவுக்கு நினைச்சிட ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தேவராலின் பரிச்ச மரத்துக்கு என்ன செய்றாங்க குடியிருக்கிறாங்க. எப்ராஹிம் மலை தேசமான ராஜாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தேவராலின் பரிச்ச மரத்தின் கீழ் குடியிருந்தாலாம். அங்கே இஸ்ரேல் புத்திர அவளிடத்துக்கு நினைச்சிடாங்க நியாய விசாரணைக்கு போவாங்களாம். அதனால தேவரால் நினைச்சிடா தேவரால் நினைச்சிடா பரிச்ச மரத்திற்கு கீழே நினைச்சிடா குடியிருக்கிறார் பார்க்கிறோம். இப்போ வந்து கர்த்தர் என்ன சொல்றேன்னா நப்தலின் கேதேசில் இருக்கிற அனிகாவிக்கு பாராக்கி வரவழைத்து, நீ நப்தலின் புத்திரனும் செப்லோன் புத்திரனும் மனசன் பாதி கோத்தத்து மக்கள் என்ன செய்யறாங்க, நப்தலில் உள்ள கேதேசில் அபிநாயின் குமரன் பாராக்கு அவங்கள வர வச்சு நப்தலின் புத்திரர் செப்லோன் புத்திரர் 16 பேரை கூட்டி கொண்டு என்ன செய்யறான் தாபோர் மலைக்கு என்ன செய்யறான் நீங்க போங்க அப்படின்னு சொல்றான். இப்போ அவங்க தாபேல் மலைக்கு என்ன செய்யறாங்க வராங்க. வரும்போது யாபின் சேனாதிபதியாக சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீகோன் பள்ளதாக்கிலே உன்னத்து வர இழுத்து அவன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி இஸ்ரேல் கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா அப்படின்னு சொல்லி தேவரால் இப்ப யார்கிட்ட கேட்கிறான்னா பாராக்கிட்ட கேட்கிறான். அதுக்கு பாராக்கு சொல்றான், நீ என்னோட என்ன கூட்டி கொண்டு வந்தால் நான் நினைச்சு போவேன், என்னோட கூட இன்னைக்கு வரலன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாராக்கு சொல்றான். சொன்ன உடனே அவளை என்ன செய்யறான்னா, நான் உன்னோட கூட நிச்சயமா வருவேன், ஆனா நீ போயிற பிரயாணத்துல உண்டாகிற மேன்மை உனக்கு உன்னோட நான் கூட நிச்சயம் வருவேன், ஆனாலும் உன்னோட பகையா இருக்கிற பிரயாணத்துல உண்டாக்குற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை என் கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்றான். அது சொன்னா இப்ப என்ன செய்யறா ஜபலால் எழும்பி என்ன செய்யறா பாரா கூட தேசத்துக்குள்ள என்ன செய்யறா போயிட்டா. இப்ப இந்த சமயத்துல பாராக்கு என்ன செய்யறான்னா செப்லோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கெதேஸுக்கு என்ன செய்யறான் வரவழைக்கிறான். ஏன்னா கெதேஸ்லதான் இப்பொழுது கொண்டாட அமைச்சு வச்சிருக்காங்க. அதனால என்ன செய்யறாங்கன்னா கேதேஸுக்கு என்ன செய்யறாங்க யாபேர் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காருன்னா பாராக்கோட்ட பேசி பாராக்கு கூப்பிட நீ தான் யுத்தத்துக்கு போகணுங்கும்போது அவன் ஜபரால் இல்லாம போக மாட்டேங்கிறதுனால அவன் சொல்றாரு ஸ்திரீகாயினாலும் ரசிப்பேன்னு சொல்றாரு. அதனால இவங்க நினைச்சா நப்தலி தேசத்திலையும் அடுத்தபடியாக செவ்லோன் தேசத்திலையும் போய் என்ன செய்யறான் 16,000 பேரை என்ன செய்யறான் பாரா கூட்டிட்டு வந்து என்ன செய்யறான் அப்படின்னா இப்போ நேரம் அவங்களோட யுத்தத்துக்கு போறான். இந்த சமயத்துல கேனானாய் ஏபேர் யாரு அப்படின்னா மோசையின் மாமன் பேர் என்னது ஒபாவான்னு சொல்லி பாக்குறோம். ஒபாவாருடைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அதுல ஒரு பெண் பிள்ளை தான் மோசை கட்டியிருக்கிறாரு. அந்த அவங்களுக்கு ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, இவங்களை என்ன செய்யறாங்கன்னா அந்த கேணியரை விட்டு கேணியர் கையில கேணியனாகி ஏபேர் கூட தான் இவங்க இருக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன செய்றாங்க மோசையின் மாமாவுடைய பிள்ளைகள் அடிச்சுறாங்க. இந்த கேணியர் விட்டு ஏபேரை விட்டு பிரிஞ்சு கேதேஸ் கிட்ட இருக்கிற சானாய் என்னும் கர்வாலி மரத்துக்கு அருகே நினைச்சாங்க கூடாரங்களை போட்டு அங்க நினைச்சாங்க இவங்க கூட்டி இருக்கிறாங்க. அப்போ ஐனவின் குமாரன் பாராக்கு நினைச்சான் இப்போ நிறைய தாபர் மலையிலிருந்து நினைச்சா ஏறி வாரான். பாராக்கின் மலையிலிருந்து ஏறி போய் அந்த சிசராக்கு அறிவிக்கப்பட்டதுனால சிசரா நினைச்சான் 1000 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் நினைச்சாரா தன்னோட இருக்கிற சகல ஜனங்களையும் 900 இருப்பு ரதங்கள் மற்றும் தன்னோட இருக்கிற எல்லா ரதங்களையும் ஜனங்களையும் பிரஜாதிகள் பட்டணங்களையும் அரதசில சீகன் பள்ளத்தாக்கில் நினைச்சான் வரவழைச்சு இப்போ தேவரால் பாராக்கனுக்கு சொல்றான், எழுந்து போ, கர்த்தர் சிஸ்டர் அவர் கையில என்ன செஞ்சுட்டாரு ஒப்பு கொடுக்க நாள் இது, அதனால எழும்பி உனக்கு நினைச்சு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாராக்கும் பின்னால என்ன செய்யறான் 16,000 பேரை எழுந்து தாபோர் மலையிலேருந்து நினைச்சிட்டாங்க. இப்போ இறங்கி வராங்க. தாபோர் மலையிலேருந்து இறங்கி வந்தாங்க. கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா சிஸ்டராவையும் அதே சேர்ந்த ரதங்கள் குதிரை வீரர்கள் இவர்களெல்லாம் நினைச்சிட விட்டு கால்நடையா என்ன செய்றாங்க ஓடி வரான். ரதத்தை விட்டு கால்நடையா ஓடிறான். இந்த சமயத்துல பாராக்கு என்ன செய்யறான் ரதங்களையும் சேனையும் புறஜாதிகளுடைய அரசை மட்டும் என்ன செய்யறான் துரத்தி விட்டுட்டான். இப்போ சிசராவின் சேனைகளை பட்டயகரைக்குனா நினைச்சிடான்
விழுந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப சிசரா நினைச்சரா கால்நடையா நினைச்சரா கேனியனாகி ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு நினைச்சரா ஓடி வரான். ஏன்னா அவங்க வந்து ஜனங்கள்லாம் முறியடிக்கப்பட்டுட்டாங்க, ரதங்கள்லாம் பிடிபட்டுட்டு. அதனால இவ இருந்தா நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சரா அதை விட்டு பிரிஞ்சு நேரம் என்ன செய்யறேன்னா ஏபேரின் மனைவி ராகேலுடைய கூடாரத்துக்கு நினைச்சரா ஓடி போயிட்டான். அப்பொழுது யாவீர் என்னும் கேனியனாகி ஏபேரின் வீட்டுக்கு என்ன செய்றாங்க, இந்த ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு என்ன செய்றா ஓடி வரான் யுத்தத்துல. இப்ப எல்லாரும் 16,000 பேரை வெட்டி கொண்டு போட்டாச்சு, இவன் மட்டும் தப்பிட்டான். இவனையும் விரட்டிட்டு வந்ததுனால இவன் என்ன செய்றான்னா நிறைய பயந்து போய் ஏபேரின் மனைவி யாகேலுடைய வீட்டுக்கு கூடாரத்துக்கு ஓடி வரான். ஏபேர் யாருன்னு சொல்லி பார்த்தோம், மோசேனுடைய மகன் ஒபாமா குடியிருக்கிற இடத்துல இந்த ஏபேர் என்ன செஞ்சான், கேனியனா ஏபேர் என்ன செஞ்சான் அங்க குடியிருந்தான். யாரு, மோசைக்கு சொந்தக்காரங்க. அதனால என்ன செஞ்சாருன்னா கர்த்தர் அவங்கள என்ன செய்யறவங்க கையில தப்பி வைக்கணும்ல. ஆனா இவங்க கையில யாரு ஏபேர் என்ன செஞ்சா அவங்க ஃப்ரெண்டா இருந்திருக்கிறாங்க, நண்பர்களா இருந்திருக்கிறாங்க. அதனால இப்ப இவ என்ன செஞ்சுட்டான்னா எல்லாத்தையும் வெட்டி கொண்டு போட்டோன்னே அந்த பாராக்கு முன்பாக என்ன செய்யறான், பட்டய கடத்துல கத்த எல்லாத்தையும் விஸ்தரிப்பட்டோன்னே இப்போ அந்த சிசரா என்ன செய்யறான் அப்படின்னா ரதத்தை விட்டு இறங்கி அடிச்சிடறான், பயந்து போய் ஓடுறான், கால்நடையா ஓடுறான். ரதத்தை விட்டு இறங்கிட்டு கால்நடையா ஓட, ரதத்துல இருந்தா இது என்ன செய்யறாங்க கொண்டுருவாங்க, மக்கள்லாம் பிடிபட்டுட்டாங்க. அதனால என்ன செய்யறான் பயந்து போய் அதை விட்டு என்ன செய்யறான் நிறைய கால்நடையா என்ன செய்யறான் ஓடி போறான். ஓடி போனோன்னு ஓடி போய் என்ன செய்யறான் தாமரை மலைக்கு ஓடி போறான். இப்ப அந்த சமயத்துல அந்த யாவின் சேனாபதி சிசரா என்ன செய்யறான்னா ரதங்கள் சேனை இதெல்லாம் எடுத்துக்கொண்டுதான் என்ன செய்யறான் உங்களை கையில ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார்லான்னு சொல்லி பாராக்கு கையில தெபரால் சொல்றா. தெபரால் சொன்ன உடனே அப்ப அவன் சொல்ல நான் நீ வந்தாதான் நான் போவேன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். பாராக்கு அப்படி சொன்ன உடனே இப்ப யார் ரெபேக்கால் என்ன செய்றா, இந்த பாராக்கு என்ன செய்யற தெபரால் என்ன செய்யறான்னா ஆயத்தப்பட்டு வாரான். இப்ப தெபராவும் பாராக்கும் என்ன செய்றாங்க நேரே கேதேசுக்கு போறாங்க. அங்க போறாங்க. செபுலோன் மனுஷர் நப்தலி மனுஷர் இல்ல 16,000 பேர் அவங்க கூட்டிட்டு தானே போறான். இப்ப தெபரால அவங்களோட சேர்ந்து என்ன செய்யறான் போறான். போறாங்க. அங்க கேனியனாகிய ஏபேர், கேனியன் யாரு, மோசேனுடைய மாமனாருடைய பையனுடைய பையன். அதனால இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க சொந்தக்காரங்க. அதனால இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒத்து போறவங்க. அவங்க அப்ப வந்து ஒரு ஆசாரியர். அதனால என்ன செஞ்சாங்கன்னா இப்ப அவங்கள விட்டு பிரிஞ்சு ஒபாபா என்ன செய்றா, ஒபாபின் புத்திரா இருக்கிற கேனியரை விட்டு பிரிஞ்சு என்ன செய்றா அப்படின்னா நேர சானாயிம் என்கிற இடத்துக்கு போறான். அங்க போய் ஒரு கருவாலி மரத்து மூட்டை என்ன செய்றான் கூடாரம் போட்டு அங்க கூடி இருக்கிறான். அந்த சமயத்துல தான் அபிநயன் குமார பாராக்கு என்ன செய்றான் தாபூர் மலையிலேருந்து ஏறி போனான் அப்படின்னு சொல்லி சிசராவுக்கு அறிவிக்கப்படுது. சிசராவுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே சிசரா என்ன செய்றா, இப்போ 920 ரதங்களையும் தங்கள் எல்லா ரதங்களையும் தன்னோட எல்லா ஜனங்களையும் பிரஜாதிகளின் பட்டணமாக அரசிருக்கிற சிசரா கீசோன் பள்ளதாக்கள் என்ன செய்றா வரவழைக்கிறான். எல்லாத்தையும் என்ன செய்றா வரவழைக்கிறான். வரவழைச்சோன்னே அப்பொழுது தெபரால் பாராக்கு நோக்கி சொல்லுதா, நீ எழுந்து போ, கர்த்தர் சிசராவை என்ன செய்றாரு உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, அதனால நீ என்ன சரி நீ எழுந்து போ உங்களோட யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். அப்போ தான் கர்த்தர் எனக்கு முன்பாக புறப்படவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. அதனால பாராக்கு சொல்தான் அவன் பின்னாலே 16,000 பேரும் தாபூர் என்ன செய்றாங்க மலையிலேருந்து இறங்கி போறாங்க. கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனைகளையும் பாராக்கு முன்பாக என்ன செய்ய பட்டய கரைக்கினால் என்ன செய்றாரு மலங்கடிச்சிட்டாரு. இப்போ பாராக்கு நினைச்சிற ரதங்களையும் பாராக்கு ரதங்களையும் சேனையும் பிரஜாதிகளுடைய அரோசேத் மட்டும் என்ன செய்யற துரத்துறான். சிஸ்ரன் வந்து என்ன செய்யறான், சிஸ்ராவின் சேனையெல்லாம் மொத்தம் பட்டை கறக்குனால் என்ன செய்யறான் அவரோட கூட துரத்துறான். சிசராயின் சேனையெல்லாம் பட்டை கறக்குனா விழுந்தது, ஒருவனும் மீதி இல்லை. சிசரா என்ன செய்யறான் கால்நடையா கேனீரின் மனைவியாகி ஏபரின் வீட்டுக்கு வந்துட்டான், யாகேல் வீட்டுக்கு வந்துட்டான். ஓடி வந்தோடனே அந்த இவன் வந்து யாரு யாபீரின் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கு ராஜாவோட கூட இருக்கிறனால இப்ப என்ன செய்யறேன்னா அந்த சிஸ்டர் என்ன செய்யறான் கேனனாகி ஏபேரி வீட்டுக்கு என்ன செய்யறான் சமாதானம் உண்டாகுதுன்னு சொல்றான். ஏன்னா அவன் கூட இருந்தவன்ல இப்ப அவன் வீட்டுக்கு வந்தனால என்ன செய்யறாங்க சமாதானம் உண்டாகுதுன்னு சொல்றாங்க. இப்ப யாகேல் என்ன செய்யறா வெளியில சிஸ்டராக்கு எதிர்கொண்டு போறா. எதிர்கொண்டு போய் என்ன செய்யறான் உள்ளே வர என் ஆண்டவனேன்னு கேட்கறான். உள்ளே வர என் ஆண்டவனே என்ன அண்டையில வரக்கு நீர் நினைச்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே இப்ப என்ன செய்யறான் அவன் நேரம் உள்ள வரான். வந்த உடனே என்ன செய்யறான் ஒரு சமுக்காலத்தை கொண்டு என்ன செய்யறான் மேல கொண்டு போட்டு மூடி போட்டான். அந்த சொன்ன டைம் வரணுங்கிறதுனால அது போட்டு என்ன செய்யறா மூடி போட்டான். சமுக்காலத்தை மூடி போட்டிருக்கா. இப்போ அவளை பார்த்த உடனே
கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் சொல்கிறாப்புல. அப்படி சொன்ன உடனே அவள் உடனே என்ன செய்கிறான்னா துருத்தில் இருக்கிற இந்த தாகத்துக்கு தண்ணீரும் அடுத்தல ஒரு பழத்துருத்தி திறந்து அவனுக்கு உண்டான பால் என்ன செய்றா எடுத்துகிட்டு வரா. எடுத்துட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி என்ன செய்றா, அவன் கேட்டது தண்ணி தான் கேட்டான். ஆனால் இவன் என்ன செய்றா, பாலையும் கொண்டு என்ன செய்றா அவனுக்கு குடிக்க கொடுக்குறா. கொடுத்து விட்டு என்ன செய்றா, அவனை படுக்க வச்சு என்ன செய்றா, திரும்ப என்ன செய்றா, நல்லா மூடி என்ன மூடி போட்டா. மூடி போட்டுச்சு. இப்போ நேரம் என்ன செய்யற, அவன் நல்லா தூங்கிட்டான். குரட்டை போட்டு நல்லா தூங்கின உடனே என்ன செய்யறான்னா, நிறைய குடார வாசலுக்கு போய் என்ன செய்யற, அவன் சொல்றாமல் அது யாராவது வந்தா இங்கே வரலன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிடுறான். சொல்லிட்டு தான் என்ன செய்யறான், தண்ணி கேட்கான். தண்ணி கேட்டோடனே தண்ணிக்கு போல என்ன செய்யறா, பாலை கொண்டு கொடுக்குறா. பாலை குடிக்கிறா. குடிச்சிட்டு வயசம் நினைச்சிடான், தூங்கிட்டான். தூங்கினோடனே இவன் என்ன செய்யறா, என்னை மூஞ்செல்லாம் மறைச்சலாம் தூங்கி போட்டிருக்கா. அதனால இப்போ தூங்கினோடனே என்ன செஞ்சிடா அப்படின்னா, கூடார ஆணி எடுத்துட்டு வரா. அந்த ஏவியரின் மனைவி யாகையில் என்ன செய்யறா, ஒரு கூடார ஆணி எடுத்து வரா. கூட்டார அணி எடுத்துட்டு வந்து என்ன செய்யறா, அவனை மண்டையில் என்ன செய்யறான் போட்ட உடனே அவன் என்ன செய்யறான், அப்படியே என்ன செய்யறான், செத்து போயிட்டான். செத்து போனோன்னா பெட்ஸ் வச்சு மூடி போட்டுட்டு அடுத்த அளவு என்ன செய்யறா, நேரம் வெளியில போறா. ஏன்னா அந்த கூடார ஆணி வந்து நெத்தியில அடிச்சதுனால நெத்தியில பட்டு தரையோட என்ன செஞ்சுட்டு போய் மாட்டிக்கிட்டு, அதனால அவனால என்ன செய்ய முடியல, எழும்ப முடியல. நெத்தினோடனே ஆபத்துல அதில் என்ன செய்யறான், அவன் மறிச்சு போயிட்டான். மறிச்சு போன உடனே அவன் என்ன செய்யறான்னா, நேரம் ஆயாசமா தூங்கினா அவன் செத்து போனோடனே இப்போ இந்த செத்து போனான். அந்த சமயத்துல சிசராவே பின்தொடர பாராக்கு என்ன செய்யறான், ஓடி வரான். பாராக்கு ஓடி வந்தோடனே என்ன சொல்றான், ராகேல் என்ன சொல்றான், நீ வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய் என்ன சொல்றா, நீர் வாரம். அவன் பாராக்கு வரதை பார்த்த உடனே அவனுக்கு எதிராக என்ன செய்யறா, எதிர்கொண்டு போறா. பெய்ய என்ன செய்யறா, நீ தேடுற மனுஷனை உனக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவன் என்ன செய்யறா, அவளோட சேர்ந்து வாரான். ஆணி என்ன செய்யுது, அவன் நெற்றில பதிஞ்சிருக்கு. செத்து ஆயாசமா தூங்கி கிடக்கிறத பாக்குறான். விதமாக கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, யாபேனை இஸ்ரேல் ஜனங்கள் கையில என்ன செஞ்சுட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்படி அவங்க இஸ்ரேல் புத்திர வச்சுறாங்க, ஜெயிச்சுட்டாங்க. காடின ராஜா என்ன செஞ்சுட்டா, யாபின் கொடுமையெல்லாம் மடங்கடிக்கப்பட்டுட்டு இதுல இருந்து கர்த்தர் என்ன செய்யறா, நமக்கு ஜெயித்து தருவாராக. ஆமென்.